Hi friends, welcome to our channel. This video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வீட்டிலேருந்தே பண்ணுறது தான். நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோபப்படுறதுனால உடம்புல ஏற்படுற மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இதை பார்த்தாவது நம்மலாம் கோவப்படுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். அதாவது அதிகமாக கோவப்படும் போது பார்த்திங்கன்னா கைகால் நடுங்கும், அப்படியே பேச்சு தடுமாறும், உடம்பெல்லாம் அப்படியே விடன்னு வரும். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, நம்ம கோபப்படும் போது மூளை என்ன பண்ணுது, அபாயத்தை உணருது. பயங்கரமாக கோவப்படுறோம் இல்லையா, காய்ச்சி முடிச்சுன்னு கற்றுட்டு, அப்போ ஏன் சத்தம் போடுறோம் அப்படின்னாக்க மூளை அதை அபாயம் அல்லது தாக்குதல்னே எடுத்துக்குதான். அதனால் அப்போ அமைதி காக்கிற பகுதி சற்று மந்தமாகி சண்டையிடும் பகுதி மிக அதிகமாக செயல்படுமா. அதாவது அட்ரினலின் சுரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கோபத்தின் போது உடலில் அதிகமான அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால இதய துடிப்பு வேகமாகும், சுவாசம் அதிகரிக்கும், புசு புசுன்னு மூச்சு வரும் பாருங்க, கைகள்லாம் வடன்னு நடுங்கும், உடல் அப்படியே ஹீட்டாகி மூச்சு காற்றை பார்த்தா அப்படியே சுட்டுக்கிட்டு வரும். அதனால தான் இந்த உடல் மாற்றங்கள் சண்டையிட தயார் நிலையில் வச்சுக்குது. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி எதனால், இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால. மூணாவதாக பார்த்திங்கன்னா மன அழுத்தம், பேசுவது தடுமாற்றம் உண்டாகும். மனதில் பதட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம நாக்கு மற்றும் மூளை இணைந்து இயங்க முடியாமல் தடுமாறும். அதனால தான் கோபத்தில் வார்த்தையை தேர்ந்தெடுக்க முடியாமல் தடுமாறுவாங்க, உளருவாங்க பாருங்கள். அது மாதிரி அடுத்து சுவாசம் மாறுவதால் நரம்பு அழுத்தம், அதாவது சுவாசம் மாறுறதுனால கோபத்தில் மூச்சு ஆழமாக போகாமல் இருக்கும். அதனால் நரம்பு அமைப்பு கலங்கி போய் நெருடல் உண்டாகும். அதனால தாங்க கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். அந்த தருணத்தில் மனம் முழுசும் கோபங்கிற உணர்ச்சியால் நிரம்பி இருக்கிறதுனால நிதானமாக யோசிக்க முடியாது. அதுவே தடுமாற்றம், தவறான வார்த்தை, உடல் நடுக்கம் போன்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த கோபம் நமக்கு தேவையா? உடம்பையும் காலி பண்ணுற, மனசையும் காலி பண்ணுற, உறவுகளையும் காலி பண்ணுற கோபம் நமக்கு தேவையா? அதை குறைக்க என்ன செய்யலாம்? கோபம் வரும்போது 3 ஆழ்ந்த பெருமூச்சு, அப்படியே ஃபுல்லாக நுரையீரல் இருக்கிற மாதிரி இழுத்து 3 ஆழ்ந்த பெருமூச்சு விடணும். தண்ணீர் ஒரு டம்ளர் குடிக்கணும். அப்படி கோபம் வர இடத்துல அந்த சூழல்லேருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, சற்று வெளில போயிடணும். மன அமைதியான பிறகு வாங்க வீட்டுக்குள்ளே பேசணும். வீட்டிலையா இருந்தாலும் வெளியிலையா இருந்தாலுமே எந்த இடமா இருந்தாலும் கோபம் வரும்போது அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இருந்தோன்னா நமக்கும் அது கஷ்டம், சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் அந்த இடத்த விட்டு நம்ம விலகிடணும். அப்படிப்பட்டது கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்குள்ள எளிய வழிமுறையை சொல்கிறேன். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். கோபம் வந்தவுடனே ஆழ்ந்த 3லேருந்து 5 முறை மூச்சு விடுங்க. இதன் மூலம் நரம்பு அமைப்பு அமைதியாகும், இதய துடிப்பு மெதுவாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோபம் வந்தாக்கா அந்த இடத்த விட்டு சில நிமிஷத்துக்கு நகர்ந்துருங்க. அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலே கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். இதனால் மனம் சதுராமல் சிந்திக்க நேரம் கிடைக்கும். மூணாவதாக உணர்ச்சிகளை வார்த்தைகள்லேருந்து வெளிப்படுத்தாதீங்க. அதாவது படப்படன்னு கொட்டாமல் நான் கோபம் அடைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட அது மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கும். அதை கோபத்தை உள்வாங்காமல் வெளிப்படுத்துவது நலம். அடுத்து உடற்பயிற்சி அல்லது நடை. டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, கோவம்னா நடக்க ஆரம்பிச்சிடுங்க, ஜாக்கிங் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கோபத்தை தணிக்கும். கோபம் வரும்போது நேரத்தை மகிழ்ச்சியான விஷயங்களில் செலவிடுங்க. கோபம் வருதுன்னா அதை மறந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது சந்தோஷமான தருணங்கள் இருந்ததுன்னா அதை நினச்சி பார்த்துக்கோங்க. இல்லை காமெடி காட்சி, இல்லை நல்ல ரம்மியமான பாடல், இது மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தியானம், பிராணாயாமம், அதெல்லாம் மனசை வலுவாக அமைதியாகவும் வச்சுருக்கோம். அதனால் கோபத்தை உள்ளே தடுக்காதீங்க. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும். உடல் மற்றும் மன சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் இதை முடியும். சரிங்களா? இனிமேல் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம கோவப்படுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது, நம்மளை சேர்ந்தவங்களுக்கு நல்லது. இது போல் பயனுள்ள தகவல்களை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.